வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ். நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் மிகவும் முக்கியமான மற்றும் ரிப்பீட்டட் கொஷின் வரும் யூனிட் 6 ஃபார்ம் பவர் பற்றி இன்று நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு விவசாயத்தின் ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்க என்ன முக்கியம் தெரியுமா? உழவன் மட்டும் இல்லை, அவனுக்கு உதவும் பவர் சோர்சஸ் தான். ஹியூமன் பவரில் இருந்து டிராக்டர் பவர் வரை, அனிமல் பவரில் இருந்து சோலார் எனர்ஜி வரை இந்த யூனிட்டில் கான்செப்ட் கிளியராக புரிஞ்சதுன்னா எக்ஸாமில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எம்சிக்யூ ட்ரிக்ஸ், ஷார்ட்கட் நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாமே இதில் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் டு ஃபார்ம் பவர். ஃபார்ம் பவர் என்றால் என்ன? அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் செய்ய பயன்படும் எனர்ஜி அல்லது பவர் சோர்ஸை ஃபார்ம் பவர் என்று அழைக்கிறோம். இதன் மூலம் ப்ளோயிங், ஷோயிங், இரிகேஷன், ஹார்வெஸ்டிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் போன்ற அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன் செய்யப்படுகின்றன. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபார்ம் பவர். ஃபார்ம் பவர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, டைம் சேவ்ஸ், மனித உழைப்பை குறைத்து வேகமாக வேலை செய்ய உதவுகிறது. இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி, அதிக பரப்பளவில் குறைந்த நேரத்தில் வேலை செய்ய முடியும். இது இப்படி கூட சொல்லலாம், ரொம்ப கம்மியான நேரத்தில் அதிகமான ஏரியாவில் வேலை செய்கிறது. நெக்ஸ்ட்டு, ரிடியூசஸ் லேபர் டிபெண்டன்சி, லேபர் ஷார்ட்டேஜ் பிரச்சனையை குறைக்கிறது. இம்ப்ரூவ்ஸ் எஃபிஷியன்சி, யூனிஃபார்ம் ஆப்ரேஷன் இதன் மூலிமா கிடைக்கும். மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், மெக்கனைஸ்டு ஃபார்மிங்க்கு அடிப்படையே ஃபார்ம் பவர் தான். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபார்ம் பவர் சோர்சஸ். இந்த ஃபார்ம் பவர் சோர்ஸஸை எப்படிலாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னா, ஹியூமன் பவர், அனிமல் பவர், மெக்கானிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் பவர், விண்ட் பவர், சோலார் பவர், பயோ கேஸ் பவர். ஹியூமன் பவர் பற்றி பார்க்கலாம். ஹியூமன் மசில்ஸ் மூலம் கிடைக்கும் பவர் ஹியூமன் பவர் எனப்படும். ஆவரேஜ் ஹியூமன் பவர் 0.1 HP, அரவுண்ட் 75 வாட்ஸ். இதனுடைய பயன்கள் வீடிங், ஹார்வெஸ்டிங், சீட் சோயிங், ஸ்மால் ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ். அட்வான்டேஜஸ்: லோ காஸ்ட், ஈஸிலி அவைலபிள், நோ ஃபியூல் ரெக்யூர்டு. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா, லோ எஃபிஷியன்சி, ஸ்லோ ஆப்ரேஷன், ஃபேட்டிக்யூ அக்கர்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் ஹியூமன் பவர், அவனால் ஒரு மனிதனால் எவ்வளோ வேலை செய்ய முடியும் நம்ம பார்க்கணும். ஒரு நாளில் எவ்வளோ ஒரு பலமாக இருக்கார், எவ்வளோ நேரம் உழைக்க முடியும், அதை பொறுத்து இது இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆவரேஜ் பவர் டெவலப்டு பை அ ஹியூமன் அப்படின்னு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 0.1 ஹார்ஸ் பவர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அனிமல் பவர். அனிமல்ஸ் பயன்படுத்தி அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன் செய்வது அனிமல் பவர். காமன் அனிமல்ஸ்: புல்லக்ஸ், பஃபலோஸ், கேமல்ஸ், ஹார்சஸ். இதனுடைய பயன்கள்: ப்ளோயிங், கார்ட் புல்லிங், வாட்டர் லிஃப்டிங். அட்வான்டேஜஸ்: suitable for small farms, eco-friendly, useful in rural areas. Disadvantages: slow work, maintenance required, less efficiency. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் புல்லக்ஸ் முக்கிய ரோல் வகிக்கின்றன. நெக்ஸ்ட்டு, மெக்கானிக்கல் பவர். மெஷின்ஸ் மற்றும் என்ஜின்ஸ் மூலம் கிடைக்கும் பவர் மெக்கானிக்கல் பவர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ்: டிராக்டர், பவர் டில்லர், கம்பைன் ஹார்வெஸ்டர், டீசல் என்ஜின். இதனுடைய அட்வான்டேஜஸ்: ஹை எஃபிஷியன்சி, ஃபாஸ்ட் ஆப்ரேஷன், லார்ஜ் ஏரியா கவரேஜ். டிஸ்அட்வான்டேஜஸ்: ஹை இனிஷியல் காஸ்ட், ஃபியூல் டிபெண்டன்சி, skilled operator needed. Next, electrical power. Uses in agriculture, irrigation pumps, dairy equipment, processing units, cold storage. இதனுடைய advantages: clean energy, easy transmission, high efficiency. Disadvantages: power cuts, initial installation cost. Next, solar power. Sunlight மூலம் electricity உருவாக்குவது solar power. இதனுடைய அப்ளிகேஷன்ஸ்: சோலார் பம்ப்ஸ், சோலார் ட்ரையர்ஸ், சோலார் ஃபென்சிங், சோலார் லைட்டிங். அட்வான்டேஜஸ்: ரெனியூவபிள் எனர்ஜி, பொல்யூஷன் ஃப்ரீ, லோ மெயின்டெனன்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்: வெதர் டிபெண்ட், ஹை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு, விண்ட் பவர். இதனுடைய யூசஸ்: வாட்டர் பம்பிங், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். அட்வான்டேஜஸ்: ஈகோ ஃப்ரெண்ட்லி, ரெனியூவபிள் எனர்ஜி. டிஸ்அட்வான்டேஜஸ்: விண்ட் அவைலபிலிட்டி வேரிஸ், high setup cost. Next, biogas energy. Organic waste decomposition மூலம் மீத்தேன் கேஸ் உருவாகிறது. அதையே பயோகேஸ் என்று அழைக்கிறோம். Raw material, cow dung, agricultural waste, kitchen waste. Uses: cooking,
லைட்டிங், என்ஜின் ஆப்ரேஷன். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் யூட்டிலைசேஷன், ஆர்கானிக் மென்யூர் ப்ரொடக்ஷன், ஈகோ ஃப்ரெண்ட்லி. டிஸ்அட்வான்டேஜஸ் இனிஷியல் செட்டப் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் நீடட். நெக்ஸ்ட் farm tractor. A tractor is a self-powered machine used to pull agricultural implements and machines. Main components of tractor: engine, power generation unit. Next clutch, power transmission control க்கு யூஸ் ஆகுது. Gearbox, இது speed control க்கு யூஸ் ஆகுது. Differential allows wheels to rotate at different speeds. Next PTO, அதாவது power takeoff, supplies power to implements. Hydraulic system used for lifting implements. Next type of tractors based on purpose பொறுத்து utility tractor, row crop tractor, orchard tractor, garden tractor அப்படி பிரிக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், சுருக்கமாக ஐசி என்ஜின் சொல்லுவாங்க. ஃபியூல் பர்ன்ஸ் இன்சைட் த சிலிண்டர் டு ப்ரொடியூஸ் பவர், அதான் என்னுடைய டெஃபினேஷன். டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின். பெட்ரோல் என்ஜின்னா ஸ்பார்க் இக்னிஷன், டீசல் என்ஜின்னா யூசஸ் கம்ப்ரெஷன் இக்னிஷன். 4-stroke என்ஜின் சைக்கிள். 4 ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னா சக்ஷன் ஸ்ட்ரோக், கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக், பவர் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இதை டக்குனு உங்களை மறக்குது அப்படின்னா SCPE அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டு S ஃபார் சக்ஷன், C ஃபார் கம்ப்ரெஷன், P ஃபார் பவர், E ஃபார் எக்ஸாஸ்ட், SCPE. நெக்ஸ்ட்டு டிராக்டர் பர்ஃபார்மன்ஸோட டெர்மினாலஜிஸ் பார்ப்போம். ட்ராபார் பவர் அப்படின்னா யூஸ்ஃபுல் பவர் அவைலபிள் அட் ட்ராபார். PTO பவர்னா பவர் அவைலபிள் அட் பவர் டேக் ஆஃப் சாஃப்ட். நெக்ஸ்ட்டு பிரேக்காஸ் பவர், இதை BHPன்னு சொல்லுவாங்க. பிரேக்காஸ் பவர்னா டோட்டல் என்ஜின் அவுட்புட் பவர். அது ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன ஃபார்முலானா ஆக்சுவல் ஃபீல்டு கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் ஏரியா கவர்டு பை டைம் டேக்கன். Farm machinery selection. Tracked factors to consider: farm size, soil condition, crop type, cost of machinery, availability of labor. Entrepreneurship opportunity என்ன இருக்குன்னா agriculture engineers can start tractor rental business, customer hiring center, solar pump installation service, farm machinery dealership. இதெல்லாம் opportunities இருக்கு. Renewable energy in agriculture. Modern agriculture increasingly uses solar pumps, solar dryers, biogas plants, windmills. This helps reduce fuel cost, improve sustainability, promote green farming. Important TNPSC AE, 1 mark பாயிண்டில் நம்ம பார்ப்போம் அப்ஜெக்டிவ்ல. ஹியூமன் பவர் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 0.1 HP. PTO அப்படின்னா பவர் டேக் ஆஃப். டீசல் என்ஜின் அப்படின்னாவே கம்ப்ரெஷன் இக்னிஷன் அப்படின்னு ஞாபகம் வரணும். டிராக்டர் அப்படின்னா மெக்கானிக்கல் ஃபார்ம் பவர். பயோகேஸ் அப்படின்னா மீத்தேன் ரிச் கேஸ். சோலார் எனர்ஜி அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு ஒரு மாடல் MCQs பார்க்கலாம் ஆன்சரோட. விச் இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபார்ம் பவர் இன் மாடர்ன் அக்ரிகல்ச்சர்? இதுக்கு A ஹியூமன் பவர், B அனிமல், C மெக்கானிக்கல், D விண்ட். கரெக்ட் ஆன்சர் மெக்கானிக்கல். அதாவது மெக்கானிக்கல் பவர் தான் மேஜர் சோர்சஸ் ஆஃப் ஃபார்ம் பவர் இன் மாடர்ன் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட்டு PTO ஸ்டாண்ட்ஸ் ஃபார். PTOனா என்னென்னா பவர் டிரான்ஸ்மிஷன் அவுட்புட், பவர் டேக் ஆஃப், புள்ளி டிரான்ஸ்மிஷன் ஆப்ரேஷன், பவர் டிராக்டர் அவுட்புட். இதில் சரியான ஆன்சர் பவர் டேக் ஆஃப். PTOனா பவர் டேக் ஆஃப். நெக்ஸ்ட்டு விச் என்ஜின் ஒர்க்ஸ் ஆன் கம்ப்ரெஷன் இக்னிஷன்? A பெட்ரோல் என்ஜின், B டீசல் என்ஜின், C ஸ்டீம் என்ஜின், D எலக்ட்ரிக் மோட்டார். சரியான ஆன்சர் B டீசல் என்ஜின். நெக்ஸ்ட்டு சோலார் எனர்ஜி இஸ் A நான் ரினியூவபிள், B கன்வென்ஷனல், C ரினியூவபிள், D மெக்கானிக்கல். சரியான ஆன்சர் C ரினியூவபிள். அதாவது சோலார் எனர்ஜி இஸ் ரினியூவபிள் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு பயோகேஸ் மெயின்லி கண்டைன்ஸ் A ஆக்சிஜன், B ஹைட்ரஜன், C நைட்ரஜன், D மீத்தேன். சரியான ஆன்சர் மீத்தேன். அதாவது பயோகேஸ் மெயின்லி கண்டைன்ஸ் மீத்தேன். மறுபடியும் ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். ஹியூமன் பவர் இஸ் ஈக்குவல் 0.1 HP. டிராக்டர்னா மெக்கானிக்கல் பவர் சோர்ஸ். PTO அப்படின்னா சப்ளைஸ் பவர் டு இம்ப்ளிமெண்ட்ஸ். டீசல் என்ஜின் கம்ப்ரெஷன் இக்னிஷன். சோலார் எனர்ஜினா ரினியூவபிள். பயோகேஸ் அப்படின்னா ஆர்கானிக் வேஸ்ட் எனர்ஜி. நண்பர்களே, TNPSC எக்ஸாம் கிராக் பண்ணுவது இம்பாசிபிள் கிடையாது. டெய்லி கன்சிஸ்ட் ஸ்டடி ப்ளஸ் கான்செப்ட் கிளாரிட்டி ப்ளஸ் ரிவிஷன் இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் பெற முடியும். ஃபார்ம் பவர் யூனிட் மிகவும் ஸ்கோரிங் யூனிட். இந்த மாதிரி கான்செப்ட் கிளியராக படித்தா
அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி டிஎன்பிஎஸ்சி ஏஇ கான்செப்ட், எம்சிக்யூ, ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் மற்றும் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தொடர்ந்து வரும். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் இன்ஜினியர் ஆகும் உங்கள் ஜர்னிக்கு நம்ம சேனல் எப்போதும் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும்.